நீங்கள் அந்த ரேஷன் பொருளை வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் செய்வதில் 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழல் பண்ணுறாங்க. 300 ரூபா ஒரு டன்னுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற லாரி ஓனர்ஸு. இது எல்லாத்தையும் கொண்டு போய் 37 மாவட்டத்துலேயும் ஒரே நிறுவனத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. 37 மாவட்டத்துலேயும் டெண்டர் போடுறாங்க. 37 மாவட்டத்துலேயும் ஒரே நிறுவனம் டெண்டர் எடுக்குது. அவங்க 3 பேரில் கந்தசாமியனுக்கோ கார்த்திகேயனுக்கோ முருகா என்டர்பிரைசஸ்னு முருகர் பேரால் ஒரு 3 கம்பெனி ஆரம்பித்து யாரெல்லாம் 50 லாரி வச்சுருக்கிறாங்களோ 100 லாரி வச்சுருக்கிறாங்களோ அவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு டெண்டர்லேருந்து. ஆனால் இதில் எந்த விதமான அனுபவமும் இல்லாத கம்பெனிஸ் மட்டும் குவாலிஃபைடு. இதன் மூலமாக 300 ரூபாய்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 2024 வரை 300 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்தோன்னா 600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டபுள் மடங்குக்கு கொடுக்குறாங்க. 300 ரூபாய்க்கு உங்களுக்கு லாரி ஆட்கள் ஓட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் வேறு ஒரு கம்பெனிக்கு டபுள் மடங்கு கொடுக்குறீங்க. அப்போ இது வந்து ஒரு 2 ஆண்டுகளில் ஒரு 1000 கோடி ரூபாய் இந்த ஒரு சின்ன கான்ட்ராக்டில். இது எல்லாம் வந்து யாரை பாதிக்குதுன்னா ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களை தான் பாதிக்குது. இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் முதல் 5 நாளில் போய் அடித்து பிடிச்சி நான் ஏன் பருப்பையும் இதையும் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா போதுமான பொருள் இல்லை. கேட்டால் எங்ககிட்ட போதுமான பணம் இல்லை அப்படின்னு ரேஷன் துறை சொல்லுது. ஏன் இல்லை? இவ்வளவு பணம் இருக்குது. அந்த பணம் எல்லாம் இப்படி கொள்ளை போய் கொண்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து மக்கள் வந்து கடைசியில் வந்து முதல் 4 நாளில் அடிச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் எவ்வளோ ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிலோ பருப்பு எவ்வளோ கிலோ சக்கரைங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அது இன்டென்ட் போட்டு அந்த அளவு கரெக்டாக வந்ததுன்னா நான் முதல் நாள் போனாலும் எனக்கு பருப்பு சக்கரை கிடைக்கணும், நான் 30வது நாள் போனாலும் எனக்கு பருப்பு சக்கரை கிடைக்கணும். நான் ஏன் முதல் ஒரு வாரத்தில் போய் அடிச்சுக்கணும்? அப்போது இதெல்லாம் சரி செய்வது இந்த புதிய அரசுடைய மிக முக்கியமான வேலை.